ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் மகிழ்ச்சியாக ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா நீங்க நேர்மறை சிந்தனையோட செயல்பட்டீங்கன்னா போதும். நீங்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு செகண்டும் வாழ முடியும். சோ மகிழ்ச்சி தான் சார் மனித குலத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம். சோ அதை நாம் உருவாக்குவோம். வாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிவிசி மெட்டாவில் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தாலும் அந்த கிரிட்டீரியா ஸ்பீடு அப்படின்னா என்னங்கிறது கண்டிப்பா நீங்க எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்க. சோ அந்த ஸ்பீடு நீங்க அடையறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க படிச்ச படிப்பா தான் இருக்கும், ஆனா திரும்ப திரும்ப நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால என்ன நடக்கும் தெரியுங்களா? உங்ககிட்ட நிறைய டெவலப்மெண்ட் ஆயிடும். டெவலப்மெண்ட் மீன்ஸ் உங்களுடைய அண்டர்ல, அதாவது உங்களுடைய பார்ட்னர் வந்திருப்பாங்க இல்லையா, சோ அவங்க கேட்கக்கூடிய ஒரு சில டவுட்டுகளை செகண்ட்ல நீங்க அங்க பிரசன்ட் பண்ண முடியும். வித்தின் செகண்ட்ல நீங்க அங்க பிரசன்ட் பண்ண முடியும். சோ அதுக்காக தான் லேர்ன் 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 அண்ட் ஏர்ன். கண்டிப்பாக அது உங்களாலே முடியும், உங்களோடு சேர்ந்து என்னாலே முடியும். பாருங்கள், நம்மளுடைய ஸ்பீடு கிரிட்டீரியாவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்பீடு கிரிட்டீரியாவை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எத்தனை பேத்துக்கு நாம பிரசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் கடைசியா சொல்லுங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு பிரசன்டேஷன் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றோம். ஒவ்வொரு நாளும் நீங்க எல்லாருமே வரீங்க, நிறைய கத்துக்கிட்டீங்க. சோ எத்தனை பேத்துக்கு இந்த பிரசன்டேஷன் இன்னைக்கு நீங்க பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கடைசியாக அந்த ஒரு நிமிடத்தில் நீங்க பேசினா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த பிவிசி மெட்டா ஃபார்மிங் ப்ராஜெக்டுக்குள்ள நாம உள்ள வந்துட்டோம். இதுல சீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த சீடு பார்ட்னர்னா என்னங்கிறத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சீடு பார்ட்னர் அப்படிங்கிறது ஒரு விதை பார்ட்னர். அதுக்கு தேவையான தொகை வெறும் 2500 ரூபாய் இருந்தாலே போதும். நமக்கு அதுக்கு உண்டான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய வேலட்ல சேவ் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு $10 உண்டான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய பிவிசி மெட்டா .io வேலட்டுக்குள்ள ஸ்டேக்கிங் பண்ணிடுவாங்க. அது டெய்லி 0.25% திரும்பவும் அது நமக்கே வந்துடும். அதுக்கு கிடைக்கிற இப்பத்திய காயின் பாத்தீங்கன்னா ஒரு 95 காயின் இருக்கும். அடுத்து $11 உண்டான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய கனெக்டட் வேலட்ல நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 காயின் சம்திங் வருது. சோ மொத்தம் வந்து ஒரு 215 காயின் பக்கம் நமக்கு பிவிசி மெட்டா டோக்கன் அசெட்டை நமக்கு கொடுத்துட்றாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல நாம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா திரும்ப நமக்கு சொத்தாக திருப்பி கொடுக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த கிரிப்டோ அசெட் ஆன அந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கனை நமக்கு திரும்ப சிஸ்டம் நம்மளுடைய வேலட்ல ஆட் பண்ணிடுறாங்க. ஒரு $5 உண்டான பிஎன்பிஐ நம்மளுடைய வேலட்ல ஹோல்டு பண்ணி வைக்கிறோம். இதற்காக நம்மளுடைய பிவிசி மெட்டா பிஎன்பி நெட்வொர்க் பிளாக் செயின் டெக்னாலஜில தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படி டிராவல் ஆகக்கூடிய அந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் நம்ம சம் பர்சன்டேஜ் கேஸ் ஃபீஸ் ஆக அங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். சோ அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு $5 உண்டான பிஎன்பி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோ டெபிட்ல சம் பர்சன்டேஜ் மட்டும் ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் எடுத்துக்கும். ஓகேங்களா? ரைட். அப்ப இந்த சீடு பார்ட்னரை நாம் உருவாக்குவதற்கு 2500 ரூபாய் இருந்தா போதும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா? சோ அந்த ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது நீங்க கவனிச்சிருப்பீங்க நமக்கு எவ்வளவு பிவிசி மெட்டா கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. குறைஞ்சது 200 பிவிசியாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 215 பிவிசி நீங்க 200 கால்குலேஷன் பண்ணிக்கங்க. இந்த சொத்தை நாளைக்கு எவ்வளவு உயரப்போகுதுங்கிறத நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். ஒரு பிவிசி $1 வந்தா கூட $200, இதனுடைய மதிப்பு 20,000 ரூபாய்.
அதே ஒரு பிவிசி மெட்டா ஒரு $10 வந்துச்சு அப்படின்னா, ஒரு பிவிசி மெட்டா $10 வந்துச்சு அப்படின்னா 20,000 ரூபாய். ஒரு பிவிசி $10 வந்துச்சு அப்படின்னா 20,000 ரூபாய். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல ஒரு பிவிசி $100 ரீச் ஆகுது. ஒரு பிவிசி $100 ரீச் ஆகுது. அப்ப அங்க எவ்வளவு வருதுன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு உண்டான சொத்தினுடைய மதிப்பு உயரும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த 200 பிவிசி மெட்டாங்கிறது ஒரு மிகப்பெரிய கிரிப்டோடைய அசெட், ஒரு கிரிப்டோ கரன்சியோடைய அசெட்டை தான் நம்ம கிட்ட வச்சிருக்கோம். அது மிகப்பெரிய ஒரு சொத்து. அந்த சொத்து ஒரு பிவிசி மெட்டா டோக்கன் $100 ரீச் பண்ற இன்னைக்கு 200 × 100 $20,000, கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு உண்டான சொத்து மதிப்பு நமக்கு கிடைக்கும். அதுவே சிஸ்டம் கூறியது போல $1000 நான் 2030 நான் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சிஸ்டம் சொன்ன விஷயங்களை நம்ம நடந்துருச்சு அப்படின்னா நடந்தே தீரும். 200 × $1000 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட $2 லட்சம் உங்களுடைய சொத்து மதிப்பு. ஐஎன்ஆர்ல கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வரும். 2 கோடி ரூபாய் வரும். அப்ப இந்த பிவிசி மெட்டால ஒரு சீடு பார்ட்னர் ஆனா கூட நம்ம என்ன ஆகுறோங்க, ஒரு கோடீஸ்வரர் ஆக முடியுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. நல்லா படிக்கிறோம், நல்ல பயிற்சி எடுக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனா எத்தனை பேருக்கு நம்ம பிரசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கே கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா சீடு பார்ட்னரை எந்த அளவுக்கு நீங்க உருவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல அதிகப்படியான வருமானத்தை, அதிகப்படியான ரிவார்டை நீங்க தினந்தோறும் ஏர்ன் பண்ண முடியும். சீடு பார்ட்னர் ஆகாம யாராலையும் நேரடியாக டோக்கன் ஃபார்மிங்ல ஒர்க் பண்ண முடியாது. அப்ப இத்தனை நாட்களாக, கடந்த 53 நாட்களாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு 20 சீடு பார்ட்னர்களை உங்களுடைய அண்டர்ல, உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க உருவாக்கிக்கீங்க. அதுதான் உங்களுடைய பேஸ் மட்டம், பில்லர் எல்லாமே சொல்லிட்டேன். அப்ப இந்த கடந்த 2 மாதம் ஆக போகுது. இந்த 2 மாதத்துல கிட்டத்தட்ட 53 நாட்கள் நான் இந்த ப்ரோக்ராம் கொடுத்திருக்கேன். இந்த 53 நாட்கள்ல எத்தனை சீடு பார்ட்னர்களை புதுசாக நீங்க உருவாக்கி இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? கரெக்டா? அப்ப நம்ம இந்த இடத்துல புரிதல் குறைவா இருக்கா அல்லது நம்பிக்கை குறைவா இருக்கா? இதை நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சீடு பார்ட்னர் உருவாக்குனா அவரு கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியுங்கிறத நான் தெளிவா சொல்லிட்டேன். வெறும் 2500 ரூபாய் முதலீட்டில், 2500 ரூபாய் முதலீட்டில ஒரு நபர் கோடீஸ்வரர் ஆக முடியுங்கிறத தெளிவா கிட்டத்தட்ட 53 மீட்டிங்கா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது இல்லாம ஆரம்பத்துல இருந்து தலை சிறந்த லீடர்கள் எல்லாமே இரவு 8 மணிக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா பயிற்சியும் நம்ம எடுக்கிறோம். ஆனா நாம ஏன் முயற்சி எடுக்கல? நான் கேட்கல, நீங்க உங்களையே கேட்டுக்குங்க. அப்ப இதுல நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுடைய டைரக்ட் பார்ட்னர்ஸ். அப்ப அந்த டைரக்ட் பார்ட்னர்ஸ், எத்தனை பார்ட்னர்ஸ் உள்ள வந்திருக்காங்க, எத்தனை பார்ட்னர் ஆக்டிவ் ஃபார்மிங்ல இருக்காங்க, இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதனாலதான் நான் சொல்றேன், என்னன்னா டெய்லி இன்கமும் வீக்லி சார்ட்டும் நீங்க எழுதுங்க எழுதுங்க எழுதுங்கன்னு நான் சொல்றது காரணமே. இந்த 1ஆம் தேதியில இருந்து எல்லாத்தையும் எழுத சொன்னேன். எத்தனை பேர் எழுதிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா யாரும் என்கிட்ட என்ன ரிப்ளை பண்ணல. எதுக்காக எழுத சொல்றேன் தெரியுங்களா? நீங்க எழுதுனா தான் தெரியும் உங்களுக்கு கீழே எவ்வளவு சீடு பார்ட்னர் இருக்காங்க, எவ்வளவு ஃபார்மிங் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, எவ்வளவு பேர் இன்ஆக்டிவா இருக்கிறாங்க, ஆக்டிவா இருக்கிறாங்க, அது உங்களால கண்டுபிடிக்க முடியும்.
அடுத்து உங்களுக்கு டெய்லி வருமானம் எவ்வளவு வந்துட்டு இருக்கு, இப்ப இந்த வாரம் கூடி இருக்கா, இந்த மாசம் கூடி இருக்கா, இந்த வருஷம் கூடி இருக்கா, நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? ரெஃபரல் ரிவார்ட் எத்தனை நாள் வருதுங்க? 190 நாள். சோ அது கம்ப்ளீட்டட் ஆச்சா எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? சோ அதனால டெய்லி இன்கம் எழுதுங்க, டெய்லி இன்கம் சார்ட்டை ஃபில் பண்ணுங்க. அது $1 இருந்தாலும் சரி, அதை 3ஆ பிரிச்சு எழுதி பழகுங்க. அது நாளைக்கு $100 மாறும், $1000 மாறும். கண்டிப்பாக நீங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய போறது நிச்சயம். வீக்லி சார்ட் எழுதுங்க. வாரம் ஒரு டைம் தான் எழுத போறீங்க. அந்த வாரம் ஒரு டைம் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நமக்கு பிசினஸ் டீம்ல கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சார் நீங்க எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் நீங்க கூடணும்னு தான் ஆசைப்படுவீங்களே தவிர இருக்கிறது போதும், குறைஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? பிவிசி மெட்டாக்குள்ள நம்ம எல்லாருமே சீடு பார்ட்னர் ஆயிட்டோம். அடுத்து நம்ம ஃபார்மிங் பண்றோம். ஒரு பார்ட்னர்ஷிப் அதிகமா உருவாக்கும் போது நமக்கு நிறைய வருமானங்கள் கிடைக்குது அப்படின்னா, அப்ப நம்ம பார்ட்னர்ஷிப் உருவாக்கும் தவிர வேற எதுவும் பண்ண மாட்டோம் இல்லையா? சோ அதே போல ஒரு பிசினஸ் நம்ம பண்றோம், அந்த ப்ராடக்ட் நிறைய செல் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாசம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஆயிருக்கா, அடுத்த மாசம் ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு ஆகட்டும் அப்படின்னு நினைப்பவும் நினைக்க மாட்டோமா? அப்ப என்ன பண்ணணும், நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட் இன்னும் செல் ஆகும், இன்னும் நிறைய சேலிங் பண்ணணும் இல்லையா? அப்ப நம்ம ஒவ்வொரு மாசமும் நம்மளுடைய செல்ஃப் பிசினஸ்ல ஒரு டார்கெட் பண்ணி தான் பண்ணிட்டு இருப்போம். ஆனா பிவிசி மெட்டாவிலையும் செல்ஃப் பிசினஸ்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுலயும் நீங்க தான் டார்கெட் பண்ணணும். உங்களை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நானும் கட்டாயப்படுத்த மாட்டேன், நம்மளுடைய பிவிசி மெட்டா சிஸ்டம் கட்டாயப்படுத்தாது. நீங்க அதை பண்ணினா உங்களுக்கு இவ்வளவு ரிவார்டு கிடைக்குங்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு ஃப்ரீடமா சுயமா நீங்க முடிவு எடுக்கிற அளவுக்கு, நீங்க செயல்படுற அளவுக்கு சிஸ்டம் ஃப்ரீயா கொடுத்துருக்கு. அப்படி கொடுத்ததுனால என்னவோ தெரியல, நாம ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சோ இந்த ஸ்லோ இருக்கக்கூடாது. இனிமேல் இந்த நிமிஷம் இந்த செகண்ட்ல இருந்து உங்களுடைய வேகம் வேற மாதிரி இருக்கும். இதுவரைக்கும் யாரெல்லாம் ஒரு 20 பார்ட்னரை உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணலையோ, இனிமேல் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் முதலே சொல்லிட்டேன், 10 பார்ட்னர்களை நம்ம ரெடி பண்ணலாம்னு நினைப்போம், அதுல ஒருத்தர் தான் வருவாங்க, இல்லைன்னா 2 பேர் தான் வருவாங்க, 8 பேர் வரமாட்டாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த 8 பேரு இன்னொரு நாள் வருவாங்க. எப்ப தெரியுங்களா? உங்களுடைய அடுத்த ஸ்டேஜை பார்க்கும்போது. அடுத்தடுத்த ஸ்டேஜ் பார்க்கும்போது அத்தனை பேரும் உங்களுடைய டீம்ல கண்டிப்பா இருப்பாங்க. வாலண்டியரா கூப்பிடுவாங்க, சார் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு, நான் உங்களோட டிராவல் பண்ணலான்னு இருக்கேன், இது நடக்கும். ஏன்னா இது நடந்திருக்கு, நடந்ததுனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓகேங்களா? சோ அதனால ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சீடு பார்ட்னரை உருவாக்குனா, சீடு பார்ட்னரா வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் கோடீஸ்வரன் ஆகிறது சர்வ நிச்சயங்கிறத மனசுக்குள்ள முதல்ல பதிவு பண்ணுங்க. அதனால சீடு பார்ட்னருங்கிற வாய்ப்பை கொடுக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க, கொடுக்க மறந்துடாதீங்க. எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? வெங்கடேஷ் 20 பேருக்கு தான் சொல்லியிருக்காரு. அதை பத்தில நீங்க கவலைப்படாதீங்க. 200 பேருக்கு கூட நீங்க கொடுக்கலாம். 21வது நபரை கொடுக்கலாமா வேணாமா யோசிக்க வேண்டாம். எத்தனை பார்ட்னர்களை நீங்க உங்களோட கூட்டு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பார்ட்னர்களை இணைச்சுக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசன்டேஷனையாவது நம்ம பண்ணிருக்கோம். இன்னைக்கு யார்கிட்டயுமே பேச முடியல, நீங்களாவது அதுக்கு உண்டான பயிற்சி எடுக்கணும். நான் 10 பேர்கிட்ட பேசினேன் சார், 10 பேருமே வரல சார். அப்ப என்ன காரணம்? நம்ம கிட்ட சீடு பார்ட்னர் பிரசன்டேஷன் ஏதோ ஒரு தவறு இருக்கு, ஏதோ ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப என்ன அப்படிங்கறத நீங்க திங்க் பண்ணுங்க. இல்லையா உங்களுடைய ஆக்டிவ் சப்போர்ட் லீடரை தொடர்பு கொண்டு, சார் நான் இந்த மாதிரி பேசினேன், இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் திருத்திக்குங்க. எல்லாருமே அப்படித்தான், நானும் அப்படித்தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் நானும் சரியா பிரசன்டேஷன் பண்ணல. ஆனா காலங்கள் போக போக நான் திரும்ப 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 பிரசன்டேஷன் பண்ணி பண்ணி என்னை நானே கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். அவ்வளவுதான். இன்னும் நிறைய நான் மாறணும். நானும் எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிட்டேன்னு நான் சொல்ல வரல. நானும் உங்களோட தான் டிராவல் பண்றேன். ஓகேங்களா? சோ அதனால நம்ம அனைவருமே நல்ல பயிற்சி எடுப்போம். நிறைய பிரசன்டேஷன், ஒரு பிரசன்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த நபரை என்னுடைய பார்ட்னராக நான் இணைத்து விடுவேன் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க போய் உட்காந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், இந்த சீடு பார்ட்னர் ஆனா உங்களுடைய லைஃப்ல எவ்வளவு மாற்றங்கள் கிடைக்க போகுதுங்கிறத நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? இப்படி சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக 10க்கு 2 நபர்கள்ல 10க்கு 5 நபர்கள் கூட உங்களுடைய பார்ட்னராக இணைவாங்க. ஓகேங்களா?
சோ அப்ப சீடு பார்ட்னர்களை எவ்வளவு விரைவாக நீங்க உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு விரைவாக உருவாக்குங்க. ஏனென்றால் இப்பதான் பிவிசி மெட்டா குறைந்த விலையில் இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய அத்தனை பார்ட்னர்களும் 2500 ரூபாய்க்கு 200 அண்ட் அபோவ் பிவிசி கிடைக்குது. நாளைக்கு ஒரு பிவிசி $10 வந்துருச்சு அப்படின்னா 20 பிவிசி மட்டும் தான் கிடைக்கும். ஒரு சைபர் கட் ஆயிடும். அப்ப நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை இப்பயே கொடுங்கல. 200 பிவிசி அவர் வாங்கி வச்சுக்கிட்டுமே, நாளைக்கு கோடிக்கணக்கில் அவர் சம்பாதிப்பார்ல, கண்டிப்பா உங்களை நினைச்சு பார்ப்பார். அதனால வாய்ப்புகள் அருமையா நம்ம கையில இருக்கு. சீடு பார்ட்னர்களை அழகா உருவாக்குங்க, அதிகமா உருவாக்குங்க. லிமிட் வைக்காதீங்க. சிஸ்டம் ஒரு 20 மெம்பர்ஸாவது போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது 20 மெம்பர்ஸோட நிறுத்துங்க நம்ம சொல்லல. உங்களால முடிஞ்சா இன்னும் அதிகப்படுத்திக்கிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நானும் அதான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகேங்களா? சோ அப்ப சீடு பார்ட்னரை நீங்க உருவாக்குறதுக்கு உண்டான பயிற்சி எடுத்துட்டீங்க, பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனா முயற்சி நீங்க எடுக்கிறீங்களாங்கிறத நீங்களே உங்களுக்கு முடிவு பண்ணிக்கீங்க. உங்களை நீங்க தான் கேள்வி கேட்க முடியும். உங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. வெங்கடேஷுக்கோ டேனியல் ஜான்சனுக்கோ கிடையாது. ஏன்னா இது உங்களுடைய செல்ஃப் பிசினஸ், உங்களுடைய டெவலப்மெண்ட். உங்களை நீங்க தான் திருத்திக்கணும். நான் தான் பேசுவேன். இப்ப நான் வந்து சொல்றேன், வெங்கடேஷ் நீ என்ன இன்னும் 5 பேரை தான் கொடுத்துருக்க, 6 பேர் 6வது பார்ட்னர் எப்ப கொண்டு வருவேன்னு என்னை நான் தான் கேட்க முடியும். என்னை யாரும் கேட்க முடியாது. ஏன் நான் இன்னும் 20 பேர்த்த கொடுக்கல அப்படின்னு என்னை நான் தான் கேட்கணும். ஏன்னா என்னை நான் தான் திருத்திக்கணும், என்னை நான் தான் மாத்திக்கணும், நான் தான் வளர்ச்சி அடைய போறேன். அதனால நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்க. சீடு பார்ட்னர்களை எந்த அளவுக்கு அதிகமா உருவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய லேண்ட், அதாவது எப்படி சொல்றது, 1 ஏக்கர்ல 2 ஏக்கர்ல 10 ஏக்கர் 20 ஏக்கர் 30 ஏக்கர் இடம் வாங்கி போட்டா எப்படி இருக்கும்? அதுக்கு சமம்தான் 20 பேருங்கிறது 20 ஏக்கர் நினைச்சுக்குங்க. சோ அப்ப இடம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, சலுகையில கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குதுன்னா இன்னும் நிறைய இடத்த நீங்க வாங்க முடியும். சோ அந்த மாதிரி நிறைய பார்ட்னர்களை உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சியை நீங்க கையில் எடுங்க. உங்களுக்கு அதுக்குண்டான பயிற்சி கிடைச்சிட்டு இருக்கு. எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் எனக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணலாம், பேசுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீடு பார்ட்னர்களை நாம் உருவாக்குவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உங்களால முடியுங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்துருச்சு. இனி இந்த நாள் வரை என்ன நீங்க பண்ணீங்களோ அதை மறந்துருங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இந்த செகண்ட்ல இருந்து நான் சீடு பார்ட்னருக்காக தினம் ஒரு நபர்கிட்ட நான் பேசியே ஆவேன் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்க எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அது வெற்றி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம ஒரு சீடு பார்ட்னர்களை நம்ம உருவாக்கிட்டோம். அந்த சீடு பார்ட்னர்களுக்கு நம்ம அடுத்து சொல்லி தர வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட். இந்த டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட்னால அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகுது, முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்குவோமே. ஏதோ சொல்லிட்டாங்க அடுத்து ஃபார்மிங் இங்க போய் நீங்க $100 கொடுங்க அப்படின்லாம் பிரசன்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா டோக்கன் ஃபார்மிங்ல தான் ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க போகிறோம். சீடு ஃபண்டிங்கிறது நம்ம வாங்கி போட்ட ஒரு ஏக்கர் தோட்டம். அங்க விதைக்கிறதுக்கு உண்டான பலன் எங்க தெரியுங்களா? இந்த இடத்துல தான் இருக்கு. மொத்தம் 5 விதமான கிரிட்டீரியாவை சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்பீடு ரிவார்ட் கிரிட்டீரியா, ஸ்பீடு கிரிட்டீரியா, அந்த ரிவார்டை வேகமாக எடுக்கிறதுக்கு உண்டான கிரிட்டீரியாவை சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம சரியா பயன்படுத்தணும் இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சரியா படிக்கணும். நீங்க எல்லாரும் சரியா படிச்சுட்டு இருக்கிறீங்க, சரியா பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனா முயற்சி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நீங்க முயற்சி எடுத்துட்டே கூட இருக்கலாம். நான் வந்து நீங்க முயற்சி எடுக்கலன்னு நான் சொல்ல முடியாது. சோ அந்த முயற்சியில நிறைய தோல்விகளை நீங்க சந்திச்சுட்டு இருக்கலாம். ஏன் சார் நீங்க தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்க முடியாது. ஆனா ஒவ்வொரு தோல்வியிலையும் ஒவ்வொரு வெற்றி இருக்கு. என்ன தெரியுங்களா? நீங்க ஒருத்தட்ட பேசுவீங்க, அவர் வரமாட்டாரு. இன்னொருத்தட்ட பேசுவீங்க, அவரு வரமாட்டாரு. அப்ப என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? உங்க பிரசன்டேஷன்ல என்ன தவறு இருந்திருக்குங்கிறத நீங்களே சிந்திக்க ஆரம்பிச்சு அதை திருத்தி அடுத்த நபர்கிட்ட சொல்லுவீங்க. அங்கே ஒரு மீன் அப்படி திருத்தி திருத்தி போகும்போது ஒரு 10 பிரசன்டேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தெளிவா இந்த டோக்கன் ஃபார்மிங்கை நீங்க பிரசன்ட் பண்ணுவீங்க. உங்களால முடியும்.
அப்ப ஒவ்வொரு தவறுகளையும் நீங்களே தான் கண்டுபிடிச்சுக்க முடியும். நீங்களே கண்டுபிடிச்சிக்கின்ற நம்பிக்கை இருக்கு. அது உங்களால முடியும். ஏன்னா அதுக்குண்டான பயிற்சி தான் இங்க கிடைச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்ப ஸ்பீடு கிரிட்டீரியா ரிவார்ட் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப 5 விதமான கிரிட்டீரியா நமக்கு கிடைச்சிருக்கு. 5 விதமான கிரிட்டீரியா சார். 1 2 எல்லாம் கிடையாது. 5 விதமான கிரிட்டீரியா. 5லயும் பாத்தீங்கன்னா 0.25% இருந்து 1.25% வரைக்கும் நம்மளுடைய டெய்லி ரிவார்டை வேகமா கொடுக்கிற வாய்ப்பை சிஸ்டம் கொடுத்திருக்கு. ஆனா உங்களை 5க்கு நீங்க வந்தே ஆகணும்னு உங்களை கட்டாயப்படுத்தல சிஸ்டம். நான் கொடுத்துட்டேன். கிரிட்டீரியா 1ல இருந்தா 0.25, கிரிட்டீரியா 5ல இருந்தா 1.25. இந்த கேப்ல நீங்க எந்த இடத்துல இருக்கணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. டிசைடோட அந்த முடிவு யார் கையில கொடுத்திருக்காங்க தெரியுங்களா? நம்ம கையில கொடுத்திருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய பிசினஸ்ல அதிகமா எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஸ்பீடு கிரிட்டீரியாவை நல்லா படிங்க, நல்ல பயிற்சி எடுங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய கோல் செட்டிங் கிரிட்டீரியா 5, கிரிட்டீரியா 5ல நான் 1.25% பர் டே என்னுடைய ரிவார்டை நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி வேலையில இறங்குங்க. ஓகே, கிரிட்டீரியா 1னுடைய ஸ்பீடு 0.25% நான் சொல்லிட்டேன். அப்ப கிரிட்டீரியா 1க்கு நீங்க வரணும் அப்படின்னா $100 அண்ட் எபோ இருக்கணும். கிரிட்டீரியா 1க்கு வரணும்னா $100 அண்ட் எபோ இருக்கணும். $99 இருந்தா கூட நீங்க கிரிட்டீரியா 1க்கு வர முடியாது. கிரிட்டீரியாவுடைய 0.5க்கு தான் போக முடியும். கிரிட்டீரியா 0.5 என்ன தெரியுங்களா? இப்ப கிரிட்டீரியா 1ல கிடைக்கக்கூடிய 0.25%ல பாதி 0.125%. 99 இருந்தா கூட 0.125% தான் நமக்கு டெய்லி ரிவார்டோடைய ஸ்பீடாக கிடைக்கும். ஆனா 200%ங்கிறது எல்லாத்துக்கும் சமம் தான். ஓகேங்களா? ரைட். அப்ப கிரிட்டீரியா 1 ஷீட் பார்ட்னர் ஆகணும் அப்படின்னா மினிமம் $100 இன்ட்டு 200%னா $200 உண்டான ரிவார்ட். அப்ப டெய்லி நமக்கு 0.25% கிடைக்குது அப்படின்னா இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம்? 100 இன்ட்டு 0.25% ஈக்குவல் டு போட்டீங்கன்னா 0.25 USDT பர் டே அப்படிங்கறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும். ஓகே சார், நான் $100 இந்த இடத்துல நான் ஃபார்மிங் கொடுத்துருக்கேன். செல்ஃப் ஃபார்மிங்ல எனக்கு $200 அப்படிங்கிற அடிப்படையில ரிவார்டு கிடைக்குது. இந்த $200 டெய்லி $0.25 எனக்கு கொடுக்குறாங்க. எத்தனை நாளைக்கு சார் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் 200 டிவிடெண்ட் $0.25 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 800 அந்த டிவிடெண்ட் ஆகும். அதாவது $200 டிவிடெண்ட் 0.25 அப்படின்னு போட்டீங்கன்னா 800ங்கிற விடை கிடைக்கும். 800ங்கிறது என்ன தெரியுங்களா? 800 பிரிச்சாச்சு, ஒவ்வொரு நாளும் நான் கொடுக்குறேன். அப்ப 800 நாளைக்குள்ள நமக்கு எல்லா ரிவார்டும் கம்ப்ளீட்டட் ஆயிடும் அப்படிங்கிறதா. அப்ப இங்க 100 போடலாமா, 200 போடலாமா, 500 5000ங்கிறத டிசைட் நாம தான் பண்ண போறோம். ஓகேங்களா? $100 இருந்து $50,000 வரைக்கும் நாம இந்த இடத்துல செல்ஃப் ஃபார்மிங் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறோம். அதுல ஒரு ஷீடு பார்ட்னர் உருவாக்குறதுக்கு $2,500. ஒரு கிரிட்டீரியா 1 ஸ்டார்ட் பண்ணுங்க, $9,500. சோ ரெண்டும் சேர்த்து ஒரு $12,000 இருந்தாலே போதும். எவ்வளவுங்க? $12,000 இருந்தாலே போதும். அவரு சீடு ஃபண்டிங்லயும் ஆக்டிவேட் ஆயிடுவாரு. சோ டோக்கன் ஃபார்மிங்லயும் அவர் ஆக்டிவேட் ஆயிடுவாரு. அப்ப ஒரு என்ட்ரி எடுக்கணும்னா 2,500ங்கிறது சீடு பார்ட்னர் பிளஸ் 9,500ங்கிறது டோக்கன் ஃபார்மிங் ஈக்குவல் டு $12,000. ஒரு $12,000 ஒரு நபர் உள்ள கொடுத்திருக்காரு அப்படின்னா அவர் இந்த பிசினஸ் விட்டு வெளியே போகவும் மாட்டாரு, போகவும் சிஸ்டம் விடாது. ஏன்னா அவருக்கு வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கும். சோ அடுத்தடுத்த நிலையை அவர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அவருக்கு அதுக்கு உண்டான பயிற்சி நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? அதுக்கு உண்டான முயற்சி அவர் எடுப்பாரு. கிரைட்டீரியா 5 ரீச் பண்ணுவாரு. சோ இத ஃபாலோ பண்ணுங்க. 2,500 9,500 ரெண்டும் சேர்த்து $12,000 அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அடுத்து கிரைட்டீரியா 2. கிரைட்டீரியா 2. இந்த கிரைட்டீரியா 2 அப்படிங்கிற இடத்துக்கு
நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும்? இப்ப கிரைட்டீரியா 1ல இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 0.25% ஸ்பீட் எடுக்கிறீங்க, 800 டிவைட் பண்ணி 800 நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க 0.50% உங்களுக்கு வேணும்னா கிரைட்டீரியா 2க்கு வாங்க. அப்ப கிரைட்டீரியா 2க்கு நீங்க வரணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுங்க. கிரைட்டீரியா 2 அப்படிங்கிறது டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு. டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு 0.50%. அப்ப கிரைட்டீரியா 1க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவுங்க? 2 மடங்கு. அப்ப கிரைட்டீரியா 2க்கு வரணும் அப்படின்னா செல்ஃப் ஃபார்மிங்ல மினிமம் $500 அண்ட் எபோ இருக்கணும். நமக்கு $1000 நமக்கு ரிவார்ட். அப்ப அந்த $500 நான் எப்படி சார் உருவாக்குறது? உடனடியாக நான் அப்டேட் பண்ணிடணுமா? ஒன் ஸ்ட்ரோக்ல அப்டேட் பண்ணணுமா? கிடையாது. நீங்க 100 ஆக்க 100 மடங்கில் 5 டைம் பண்ணா கூட என்ன ஆகுங்க? உங்களுக்கு $500 ரீச் ஆயிடும். சரிங்களா? சோ ஏன்னா இது சாதாரண மக்களும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக உண்டான பிளான். அப்ப நம்ம இந்த இடத்துல டைரக்ட் ரெஃபரல்ல ஒரு 5 பார்ட்னர்களை நம்மளை போலவே, நாம தான் ஒரு 20 பார்ட்னர் அண்ட் எபோ சீடு பார்ட்னர் உருவாக்குறோம் இல்லையா? சோ அவங்களும் அடுத்து டோக்கன் ஃபார்மிங்ல வருவாங்க. சோ அப்ப நமக்கு ஒரு 5 பார்ட்னர் 500 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங் இங்க நடந்திருந்தது அப்படின்னா கிரைட்டீரியா 2 அச்சீவர். கிரைட்டீரியா 2 அச்சீவர் நல்லா புரிஞ்சுக்கிங்க. கிரைட்டீரியா 2 அச்சீவருக்கு என்ன தேவைங்க? செல்ஃப் ஃபார்மிங்ல 500 இருக்கணும். நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல்ல 5 பார்ட்னர் 500 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கணும். கிரைட்டீரியா 2 அச்சீவர் நீங்க. அப்ப செல்ஃப் ரிவார்டு மட்டும் 2.50, ரெஃபரல் ரிவார்டு 1.25, $3.75 பர் டே இன்கம். ஒரு நாளைக்கு $350 உங்களுக்கு ரிவார்டாக கிடைச்சிட்டு இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. இது மினிமம் 350 ஆனா நீங்க இதுல நிறைய முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இதுவே 3500 மாறலாம், 3 லட்சமா கூட மாறலாம். கிரைட்டீரியா 2ல கூட நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். ஓகே, அடுத்து கிரைட்டீரியா 3. கிரைட்டீரியா 3 அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பயிற்சி நம்ம கொடுக்கணும். கிரைட்டீரியா 3ல என்ன கிடைக்குதுங்க? டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு 0.75% கிடைக்குது பர் டே. அப்ப 1க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் 3ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 மடங்கு. 3 மடங்கு வேகம். 0.25%ங்கிறது 1 மடங்கு வேகம். 0.75%ங்கிறது 3 மடங்கு வேகம். 3 மடங்கு வேகம். சோ அப்ப இந்த கிரைட்டீரியாவை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா நாம என்ன சார் பண்ணணும்? செல்ஃப் ஃபார்மிங்ல மினிமம் $1000 அண்ட் எபோ. $1000 அண்ட் எபோ. இதையும் நான் சொல்றேன், ஏற்கனவே நீங்க 500 பண்ணிருப்பீங்க, மறுபடியும் 100 செட் பண்ணி கூட நீங்க $1000 ரீச் பண்ண முடியும். அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் $2000. அப்ப நம்ம டைரக்ட் ரெஃபரல்ல எத்தனை பார்ட்னர்களை சேம் கிரேட் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு 10 பார்ட்னர்களை கொண்டு வந்தா போதும். எவ்வளவுங்க? ஒரு 10 பார்ட்னர்களை கொண்டு வந்தா போதும். நம்மளுடைய செல்ஃப் ரிவார்டு மட்டும் $7.50, நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல் ரிவார்டு மட்டும் $5. மொத்தம் $12.50 பர் டே. ஒரு நாளைக்கு $1200 இன்கம் மினிமம். ஆனா இங்க லட்சக்கணக்கில் நீங்க சம்பாதிக்க முடியும். சோ அதுக்குண்டான பயிற்சி உங்களுடைய சப்போர்ட் லீடர் மூலியமாக நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க எத்தனை முறை திரும்ப திரும்ப ஃபார்மிங் பண்ணாலும் 0.75% குறையாது. இப்ப நீங்க $1000 போட்டிருக்கிறீங்க, 10 பேர் $1000 போட்டாச்சு, 0.75 இந்த $1000 கிடைக்குது. அடுத்து ஒரு $500 ஃபார்மிங் பண்றீங்க, அந்த 500க்கும் 0.75 தான். அடுத்து ஒரு $100 பண்றீங்க, அதுக்கும் 0.75% தான். ஏனென்றால் நீங்க கிரைட்டீரியா 3 அச்சீவர்ல இருக்கிறதுனால. அப்ப அந்த அச்சீவ்மெண்ட் எதுக்காகன்னு புரிஞ்சிருச்சுங்களா? நாம அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம பண்ணக்கூடிய ரீஃபார்மிங் அத்தனைக்கும் அங்க என்ன டெய்லி ரிவார்டோட ஸ்பீடோ அது நமக்கு எல்லா ஃபார்மிங் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. வாருங்கள் கிரைட்டீரியா 4. கிரைட்டீரியா 4. இந்த கிரைட்டீரியா 4ல நமக்கு டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு 1%. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, கிரைட்டீரியா 1ல 0.25%, கிரைட்டீரியா 4ல 1%. அப்ப இந்த இடத்துல நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்கோட ஸ்பீடு 4 மடங்கு அதிகமாக, 4 மடங்கு.
அப்ப யோசனை பண்ணி பாருங்க, ஒரு மடங்குலயே நமக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா 4 மடங்கு வேகத்துல நமக்கு ரிவார்டு வருதுன்னா அந்த இடத்தை எப்படி அடையணும், எப்படி பயன்படுத்தணும் பாருங்கள், பார்ப்போம். கிரிட்டீரியா 4 அச்சீவரா நீங்க மாறணும் அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல $2500 அண்ட் எபோ இருக்கணும். ஏற்கனவே நீங்க 100, 500, 1000 ரீச் பண்ணிருப்பீங்க. சோ அடிஷனலா ஆட் பண்ணிட்டே வாங்க. $2500 கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா மெயின்டைன் ஆகணும். கால்குலேஷன்ல $2500 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எலிஜிபிள். சோ அச்சீவரா மாறணும் அப்படின்னா நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல்ல எப்படி 2க்கு 5 நபர்கள், 3க்கு 10 நபர்கள் கொண்டு ஆக்டிவ் பண்ணமோ அதே போல கிரிட்டீரியா 4க்கு 15 பார்ட்னர்கள். எத்தனை பார்ட்னர்கள்? 15 பார்ட்னர்களை நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் மாதிரியே அவங்களும் பண்ணியிருந்தால் போதும். ஒவ்வொரு நபரும் $2500 அண்ட் எபோ பண்ணியிருந்தால் போதும். நீங்க கிரிட்டீரியா 4 அச்சீவர். உங்களுக்கு டெய்லி 1% ரிவார்டோட ஸ்பீட். அப்ப உங்களுடைய செல்ஃப் ரிவார்டு மட்டும் $25, உங்களுடைய ரெஃபரல் ரிவார்டு $18.75, மொத்தம் $43.75 பர் டே ரிவார்ட். கிட்டத்தட்ட $4300 பர் டே இன்கம். மாதம் 1,20,000 மினிமம். மினிமம் நான் சொல்ற இன்கம் மினிமம் 1,20,000 இங்க சாதாரணமா உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா இந்த இடத்துல 4 மடங்கு அதிகமா இருக்குன்னா எத்தனை லட்சங்களை நீங்க சம்பாதிக்க போறீங்க? பர் டே 1 லேக் கூட நீங்க சம்பாதிக்க முடியும். அதான் கிரிட்டீரியாவுடைய வேகம். அப்ப கிரிட்டீரியா 4க்கு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல $2500 செல்ஃப் ஃபார்மிங்ல கம்ப்ளீட்டட் ஆயிருக்கணும். அடுத்து நம்மளுடைய ரெஃபரல்ல டைரக்ட் ரெஃபரல் பார்ட்னர்ஸ், அவங்க 15 பார்ட்னர்கள், ஒவ்வொரு பார்ட்னரும் 2500 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தால் போதும். நீங்க கிரிட்டீரியா 4 அச்சீவர். டெய்லி 1%. சோ லட்சக்கணக்கில் பர் டே நீங்க ஏர்ன் பண்ண முடியும். பாருங்கள், கிரிட்டீரியா 5. கிரிட்டீரியா 5க்கு வாங்க. கிரிட்டீரியா 5க்கு வந்தா எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு தெரியுங்களா? சோ டெய்லி ரிவார்டோடைய ஸ்பீடு 1.25%. டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு 1.25%. அப்ப கிரிட்டீரியா 5 அச்சீவரா நம்ம மாறணும் அப்படின்னா 2 விஷயத்த பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம், எலிஜிபிள் ஃபார் நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல மினிமம் $5000 எபோ இருந்தால் போதும். மினிமம் $5000 அண்ட் எபோ இருந்தால் போதும். இந்த $5000 ஒன் ஷோக்ல நான் பண்ணணுமா சார்? அது உங்களுடைய பொருளாதாரம், அதை நீங்க முடிவு பண்ணணும். ஆனா சிஸ்டம் அப்படி சொல்லல. சிஸ்டம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? 100 மடங்கில் வாங்க. நீங்க $100 கிரிட்டீரியா ரீச் பண்ணிருக்கீங்களா? நீங்க 100 பண்ணி கூட வரலாம், 500 பண்ணி கூட வரலாம், 1000 பண்ணி கூட நீங்க இங்க வரலாம். அப்ப இந்த இடத்துல உங்களுடைய கோல் செட்டிங் என்ன தெரியுங்களா? $5000 செல்ஃப் ஃபார்மிங் மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்து நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல்ல நிறைய சீடு பார்ட்னர்களை உருவாக்கி நிறைய பேர்த்தை ஃபார்மிங்ல கொண்டு வந்திருப்போம். அதுல ஒரு 20 பார்ட்னர் மட்டும் செல்ஃப் ஃபார்மிங்ல 5000 அண்ட் எபோ டைரக்ட் ரெஃபரல் பார்ட்னர்ஸ் 5000 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தால் போதும். 20 பார்ட்னர்களும் ஒவ்வொரு பார்ட்னரும் ஈச் ஒன் பர்சன் $5000 அண்ட் எபோ. அப்ப நம்மளுடைய செல்ஃப் ரிவார்டு எவ்வளவு தெரியுங்களா? $62.50. $62.50. ரெஃபரல் ரிவார்ட் $50. அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா $112 இன்ட்டு 30 நாள் கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா மினிமம் $3 லட்சம் அண்ட் எபோ. மினிமம் நான் சொல்றேன், கிரிட்டீரியா 5 வந்துட்டீங்க அப்படின்னா மினிமம் நீங்க $3 லட்சம் சம்பாரிச்சே ஆகணும். வேற வழியே இல்ல, சிஸ்டம் கொடுத்துரும். ஆனா இங்க 30 லட்சம் சம்பாதிக்க முடியும், 1 கோடியும் சம்பாதிக்க முடியும். சோ அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், டோக்கன் ஃபார்மிங்ல தான் லட்சமும் கோடிகளும் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு. அது முடியும். அப்ப ஒரு சீடு பார்ட்னரை உருவாக்கி அவரை டோக்கன் ஃபார்மிங்ல டிராவல் பண்ண வச்சு வருமானத்தை பார்க்க வைக்கிறோம். அடுத்து கிரிட்டீரியா 5 அச்சீவரா வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு மாசமும் குறைந்தது 3 லட்சம், அதிகபட்சமாக ஒவ்வொரு நாள் 1 லட்சம் போட்டா கூட 30 லட்சம் எடுப்பாங்க. அப்ப நீங்க வாய்ப்பு கொடுத்த நபர் உங்களை வாழ்த்துவாரா, வணங்குவாரா, இல்ல
ஏதாவது பேசுவாரா? நீங்களே முடிவு பண்ணிக்கணும். அப்ப உங்களால் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தவில்லைன்னா உங்களுக்கு நஷ்டம் கிடையாது, அவருக்கு தான் நஷ்டம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தா அவங்க மாதம் 3 லட்சம் என்ன 30 லட்சம் கூட சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு எந்த துறையில இவ்வளவு ஈஸியாக சம்பாதிக்க முடியும் பாருங்க. இன்னைக்கு ஒரு MBA படிச்சுட்டு ஒருத்தர் பிசினஸ்ல நிறைய டெவலப்மெண்ட் ஆகி போய் வேலைக்கு போறாரு, அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் தெரியுங்களா? அதிகபட்சமா 1 லட்சம் ரூபாய் கூட கிடைக்காது. 20 வருஷம் படிச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல சாதாரணமா உங்களோட பழகுனா போதும், உங்க கூட சேர்ந்து படிச்சா போதும், உங்க கூட சேர்ந்து பயிற்சி எடுத்தா போதும், நீங்க எந்த வேலை வேணாலும் செஞ்சுட்டு இருங்க. வயது ஒரு தடை இல்லை, படிப்பு ஒரு தடை இல்லை, எனக்கு நிறைய அனுபவம் வேணும், அந்த தடை இல்லை. எல்லாரும் சேர்ந்து படிப்போம், எல்லாரும் சார்ந்து பயிற்சி எடுப்போம், எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அத்தனை பேருக்கும் மாதம் லட்சக்கணக்கில் இல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். ஆனா கிரைட்டீரியா 5ங்கிறது உங்களுடைய கோல் செட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் கோல் செட்டிங் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் $5000 அண்ட் எபோவ். ஃபர்ஸ்ட் கோல் செட்டிங். ரெண்டாவது கோல் செட்டிங் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல்ல மினிமம் 20 பார்ட்னர். மினிமம் 20 பார்ட்னர். மூணாவது கோல் செட்டிங் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய 20 பார்ட்னரும் ஈச் ஒன் பர்சன் $5000 அண்ட் எபோவ் செல்ஃப் ஃபார்மிங். இந்த மூணையும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா லட்சங்களும் கோடிகளும் உங்களுக்கு வருமானமாக கிடைத்துக் கொண்டிருக்கும். இந்த மூணு என்ன மீண்டும் சொல்றேன், நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல $5000 அண்ட் எபோவ், நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல்ல 20 பார்ட்னர்கள் ஆக்டிவ் மெம்பர்ஸ். அந்த 20 பார்ட்னர்களும் ஒவ்வொரு பார்ட்னரும் $5000 அண்ட் எபோவ் செல்ஃப் ஃபார்மிங். இது மூணாவது பாயிண்ட். இதை பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சர்வ நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு துறை தான் இந்த பிவிசி மெட்டா டோக்கன் ஃபார்மிங். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க தெரியுங்களா? இது உடனே காயின் மார்க்கெட்ல போறது, சார் ரேட்டு கம்மியா இருக்கு அப்படின்னு வந்துடுறது. சார், நமக்கும் காயின் மார்க்கெட்டுக்கும் டோக்கன் ஃபார்மிங்க்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சார், அங்க விலை ஏறுனா இறங்குனா டோக்கன் ஃபார்மிங்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டோக்கன் ஃபார்மிங் பண்றவங்களுக்கு 200% அப்படின்னா அந்த 200%க்கு எந்த ஒரு குறைவும் கிடையாது. நாளைக்கு ஒரு காயின் 1 கோடி ரூபாய் வந்தாலும் உங்களுக்கு 200%க்கு மேல 201% கொடுக்க மாட்டாங்க. அப்ப கூடுனாலும் கொடுக்க மாட்டாங்கன்னா குறைந்தாலும் குறைக்க மாட்டாங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல ஃபார்மிங் பண்ண வந்திருக்கோம், ஃபார்மிங் பண்ணி பணம் நிறைய சம்பாதிக்க வந்திருக்கோம். சம்பாரிச்ச பணத்துல தினம் ஒரு 10% 20% எடுத்து சேமிச்சு வைக்கிறோம். அந்த சேமிச்சு வைக்கிற பொருள் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய பிவிசி மெட்டா. நீங்க இத தனியா வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். ஆனா இதுல சம்பாரிச்சு கூட உங்களால வாங்க முடியுங்கிறது நான் சொல்ற விஷயம். சரிங்களா? அதே போல பிவிசி மெட்டாவை தினம் ஒரு பிவிசி மெட்டாவது சேமிச்சு வைக்கணுங்கிற மைண்ட் செட்டிங் கொண்டு வாங்க. தினம் ஒரு பிவிசி மெட்டாவது நான் உண்டியல் அப்படிங்கிற ஒரு வேலட்டை உருவாக்குவேன், அதுல நான் சேமிச்சு வைப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்க சார். இன்னைக்கு நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த உண்டியல்ங்கிற வேலட்டை உருவாக்கி இன்னைக்கு எல்லாருமே அதுல டெய்லி 10 காயின் 20 காயின் வாங்கி சேமிச்சு வைக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் 10 காயின் 20 காயின் வேணுமா? என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு தரேன். அப்ப சேமிச்சு பழகுங்க. சின்னதாக காயினை சேமிச்சு பாருங்க. சரிங்களா? அதே போல ஃபார்மிங்கை எவ்வளவு வேகமாக நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு வேகமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. 1.5 வருஷமாக ஒரு நபர் ஃபார்மிங் பண்ணல, அவர் ஒரு $100 போட்டதோட சரி. காரணம் என்ன தெரியுங்களா? அதுக்கப்புறம் என்கிட்ட பணம் இல்லை சார், என்னால போட முடியல சார் அப்படின்றாரு. அவர் எப்படி கொண்டுட்டு வருவீங்க? ஒரே ஒரு விஷயம், அவர்கிட்ட நான் கேட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? தினம் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா, சோ அதுல இருந்து ஒரு சின்ன தொகையை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கறத நான் கேட்டேன். அவரு 9500 ரூபாயை நான் டிவைட் பண்ணி கொடுக்கும் போது ஒரு 350 ரூபாயை நான் டெய்லி அனுப்பிச்சு விடுறேன்
9,500 வந்தோடனே ஃபார்மிங் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு சொன்னேன். அவரு அதை ஃபாலோ பண்ணினாரு. நேத்து அவருக்கு ஃபார்மிங் பண்ணியாச்சு. யோசனை பண்ணி பாருங்க, 1.5 வருஷமா அவரால் சாத்தியம் இல்ல. அவருக்கு டெய்லி வருமானம் இருக்கு, ஆனா அதை ஒட்டுக்கா எடுத்து கொடுக்க அவரால் டைம் இது இல்ல, அதாவது கமிட்மெண்ட் வரல. ஆனா இப்ப சிறுக சிறுக கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப $100 ஃபார்மிங் பண்ணணும். அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? சார், இதை விட்டுறாதீங்க, நான் உங்களுக்கு கடங்காரன்னு நினைச்சாலும் பரவாயில்ல, என்னை டெய்லி தொந்தரவு பண்ணுங்க, என்கிட்ட இருந்து 350 ரூபாய் நீங்க வாங்கிருங்க, எப்படியாவது நான் இதுல $1000 விரைவில் ரீச் பண்ணணும் அப்படிங்கறத அவருடைய கான்செப்ட். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா வழிகள் நிறைய இருக்கு. நம்ம முடிவே பண்ணலையே, நம்ம ஜெயிக்கணுங்கிற முடிவுக்கே வரலையே. வந்தா நான் 5 லட்சம் ரூபாய் எடுத்த வருவேன், வந்தா நான் 5 கோடி ரூபாய் எடுத்த வருவேன் இந்த பிசினஸுக்கு அப்படின்னு சொல்றவங்களை யாரையும் நம்பாதீங்க. சார், நான் எப்படியாவது ஜெயிக்கணும், அதுக்கு எனக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்கறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. பசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சார் பழைய சொத்தனோட அருமை. பசி அடங்குனவங்கிட்ட தலப்பா கட்டி பிரியாணி கொடுத்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சோ அப்ப பசிக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல 85% இருக்காங்க, அதுவும் நம்ம நாட்டுல. அப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா? மொத்தமே 2 லட்சம் பார்ட்னர் தான் உள்ள வந்திருக்காங்க. 140 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. இன்னும் 1% கூட ரீச் ஆகல. அப்ப நம்ம எவ்வளவு பிகினிங்ல இருக்கோம், சந்தோஷப்படுங்க. நம்மளால முடியலன்னா இந்த உலகத்துல யாராலையுமே முடியாது. அப்ப இறங்கி வேலை பாருங்க. சாதிக்கணும்னு வந்துட்டீங்க, சம்பாதிக்கணும்னு வந்துட்டீங்க, உங்க வாழ்க்கையில் உள்ள கனவு லட்சியத்துல ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஏன் சார் தயங்குறீங்க? தயங்காதீங்க. உங்களுக்கு உண்டான பயிற்சி கிடைச்சிட்டு இருக்கு, அதுக்கு உண்டான முயற்சி நீங்க பண்ணுங்க. அதுல ஒரு தோல்வியா, சப்போர்ட் லீடரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. நான் இப்படிதான் பேசினேன், அங்க அவர் வரல, அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டு கன்சல்ட் பண்ணுங்க. அப்ப இதெல்லாம் நீங்க பயிற்சி முயற்சி சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நபரும் இன்னைக்கு 10 பேர் 15 பேர் நீங்க வந்துட்டு இருக்கிறீங்களா, நாளைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா ஆளுக்கு ஒரு நபருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த மீட்டிங் கூட்டிட்டு வரலாம். நீங்க நினைச்சா மட்டும்தான் நடக்கும். நீங்க அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும். நீங்க உங்களுக்கு 20 பார்ட்னர் வரணும்னா எப்படி சார் வருவாங்க? நாம பேசணும், ஆனா அவங்க வரல. ஆனா இந்த இடத்துல நீங்க ரெகுலரா வந்துட்டு இருக்கிறீங்க. காரணம் என்ன? இங்க நிறைய பயிற்சி கிடைக்குது, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அதுதான் சக்சஸ். அப்ப உங்களுக்கு யார் பார்ட்னரா வரும்னு நினைக்கிறீங்களோ அவரை கூட்டிட்டு வந்து இந்த மீட்டிங்ல உட்கார வைங்க. உங்களுக்கு பேசுறதுதான் அவருக்கு. அப்ப 20 பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க, நாம மட்டுமா புத்திசாலிங்கிற எண்ணம் அவர் மனசுக்குள்ள வரும்ல. நீங்க அழைச்சிட்டு வாங்க சார். நீங்க எத்தனை நபர்கள் வேணாலும் இந்த மீட்டிங் அழைச்சிட்டு வரலாம். ஒரு பைசா நம்ம ஏதாவது கட்டுறோமா? எதுவுமே கிடையாது. மீட்டிங்க்கு உங்களுடைய டீம் மெம்பர்ஸ எந்த அளவுக்கு ஈக்குவலைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சீடு பார்ட்னரை விரைவாக உருவாக்க முடியும். டோக்கன் ஃபார்மிங்ல லட்சக்கணக்கில் அவங்களை சம்பாதிக்க வைக்க முடியும். நீங்களும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியும். என்னுடைய கோல் செட்டிங் என்ன தெரியுங்களா? எனக்கு இன்னைக்கு தொடர்ந்து 54வது மீட்டிங் வந்துட்டு இருக்கிறீங்க. அதுல எத்தனை பேர் ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சோ வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே மாதம் 1 lakh and above விரைவில் சம்பாதிக்கணுங்கிறது தான் என்னுடைய கோல் செட்டிங். அதுக்கு உண்டான பயிற்சியை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க மாதம் 1 lakh and above எடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு அதை விட மகிழ்ச்சி வேற எது இல்லை சார். அதுவே உங்க டீம்ல இருக்கிற எல்லாரும் மாதம் 1 lakh and above எடுத்துட்டாங்கன்னா உங்களுடைய வருமானம் என்ன சார்? கோடி கணக்குல வரும் சார். அப்ப மற்றவர்கள் வருமானம் அதிகமாக சம்பாதித்தால் நமக்கு வருமானம் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா மற்றவர்களை வாழ வைப்பதில் ஏன் தயக்கம் காட்டுறீங்க? வாய்ப்பை கொடுங்க, வாழ வைப்போம். அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ வைத்து வாழ்வோன்ற மனமகிழ்ச்சியோட இன்றைய ப்ரோக்ராம நான் இன்னைக்கு வைண்ட் அப் பண்றேன். மீண்டும் நாளை காலை 5:30க்கு மீண்டும் உங்களோட சந்திக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கிறத சக்சஸ் லீடர் பேசிய பிறகு நீங்க உங்களுடைய கருத்துக்களை ஓரிரு நிமிடங்களில் சுருக்கமாக பேசி வைண்ட் அப் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வாருங்கள் சக்சஸ் லீடர், வெல்கம் சார். வணக்கம் சார். நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு செஷன் ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி 54வது மீட்டிங் பயிற்சி எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு உள்ள ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டீங்க. அதை எல்லாரும் நம்ம தலைவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன். புரிஞ்சிருக்கும், புரிஞ்சிட்டு இருக்கு.
இன்னும் புரிய போகுது. அதனால இன்னைய செஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க சார். கிரிட்டீரியா 1, 2 சீட் ஃபண்டிங்னா என்ன, கிரிட்டீரியா 5 வரைக்கும் என்னங்கிறது ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு, எனக்கும் புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி பிவிசி மெட்டாவை நாம இந்த டைம்ல தான் பயன்படுத்த முடியும், பயன்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதனால அனைவருமே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிவிசி மெட்டாவை நம்ம பண்ற வரைக்கும் ரொம்ப சிறப்பு. ஏன்னா கிரிப்டோங்கிறது இன்னும் கூடிய விரைவில் அது எத்தனை வருஷத்துக்குள்ள எத்தனை மாசத்துக்குள்ள இன்னும் அது பெரிய அளவுக்கு பூம் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால இப்போ குறைஞ்ச விலையில நம்ம ஒரு இடம் வாங்கி போடுற மாதிரி எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும். இதை நான் அன்போட எல்லாத்திட்டையும் இதை வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். அதனால எவ்வளவு சீக்கிரம் பயன்படுத்துறீங்களோ அனைவரும் நம்ம பயன்படுத்திக்கணும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னொன்று, நம்ம நல்ல ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலே இதுல வந்திருந்தாலும், ஆனா அது வந்து நல்ல ஒரு கிரிப்டோவா இருக்கிறதுனால எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி இந்த பயிற்சிங்கிறதும் வந்து சாதாரணமா எல்லாத்துக்கும் இது கிடைச்சிட போறதில்ல. அந்த வாய்ப்பும் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னொன்று, இது வரைக்கும் நம்ம போய் யார்கிட்ட பேசினாலும் ஒரு நெட்வொர்க் இருக்கு, வாங்க இதுல சம்பாதிக்கலான்னு தான் நம்ம கூப்பிட்டுருப்போம். ஆனா நாங்க ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம், இதெல்லாம் எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே வண்டி எடுத்துட்டு போனவங்கலாம் நிறைய இருக்கிறாங்க. இதை நானே அதை அனுபவிச்சிருக்கிறேன். இப்போ கூட நம்ம பேசினாலும் ஒரு சில பேர் வந்து வரேன் அப்படின்னு சொல்றாங்க, மறுபடியும் உடனே அதுல இருந்து பின் வாங்கிடுறாங்க. அது காரணம் நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு, இல்ல இது நெட்வொர்க்னாவே ஒரு பிளாக் மார்க்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பதிவு இருந்திருக்கலாம். ஆனா அந்த பதிவை எடுக்கணும் அப்படின்னா நாம முன்ன இதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அவங்ககிட்ட வந்து ஒரு அந்த பிரசன்டேஷன் கொடுக்க முடியும். அதுக்கு என்னன்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாவே அவங்க முன்ன அந்த பின்வாங்குறவங்க என்னன்னு முன்ன நிப்பாங்க. அப்ப நாம இந்த என்ன விஷயங்கிறத நம்ம சொல்லும் போது கண்டிப்பா அதை உள்வாங்கி எல்லாருமே வந்து இதுல வர ஆரம்பிப்பாங்க. சொன்ன மாதிரி ஒரு 10 பேர் வரலைனாலும் அந்த 11வது ஆளா வந்து உள்ள வர 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 அவங்க புரிதல் ஏற்பட்டு அவங்களும் அந்த நபர்களை கொண்டு வருவாங்க. நம்ம செய்ய வேண்டியது சொன்ன மாதிரி ஒரு 20 நபர்களையோ அல்லது ஒரு 50 நபர்களையோ நம்ம உள்ள கொண்டு வந்துட்டா கூட அவங்களுக்கு அந்த புரிதல் ஏற்பட்டு வந்துருவாங்க. அதனால நம்ம எந்த அளவுக்கு புரிதல் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம அந்த புரிதலை கொண்டு போக முடியும். அத சார் சொன்ன மாதிரி நம்ம இன்னும் மீட்டிங் உள்ள வர 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 இது கண்டிப்பா உள்ள பதிவு ஆயிடும். இது ஏன்னா இப்ப முத நாள் வந்ததுக்கும் இப்ப எல்லாத்துக்குமே அந்த குழந்தை தவறுற மாதிரி தான், எந்திரிச்சு நடக்கிற மாதிரி, தவழ்ந்து விழுந்து எந்திரிக்கிற மாதிரி தான் இது. அதனால இதுல நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டைம் இருக்கு. அதனால தவறா இருந்தாலுமே எல்லாருமே பேச முன் வரணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து முன் வந்து பேசுங்க. பேசுனீங்கன்னா மட்டும்தான் இதுல வந்து நம்ம பயிற்சி எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும். எந்த சந்தேகம்னாலும் சார் கூப்பிட்டு சொல்றாரு, கூப்பிட்டு கேளுங்க. அப்போ நம்ம அந்த நிவர்த்தி பண்ணிட்டு அவங்க நம்ம பிரசன்டேஷன் கொடுக்கும்போது இப்ப இல்லைனாலும் கூடிய விரைவில் எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. அப்ப நம்ம டீம் மிகப்பெரிய அளவுக்கு குரோ ஆக போகுது. அதனால இது இன்றைய செஷனும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். அனைத்து உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் நான் உற்சாகமான காலை வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். நான் ஈரோட்டில இருந்து KA நாகராஜன் பேசுறேன். நான் 2019 டிசம்பர் மாதம் நான் பேல்மேல ஐடி போட்டு நான் உள்ள வந்தேன் என் நண்பர் மூலியமா. அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்திருந்தாரு. அதை நான் அப்ப எனக்கு தெரியல, இப்ப எனக்கு புரிஞ்சதுனால அது ரொம்ப எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குது. அதனால எல்லாத்துடைய சந்ததியை வாழ வைக்கக்கூடிய இந்த கிரிப்டோ இருக்கிறதுனால எல்லாருமே நம்ம நல்லபடியா அதை கொண்டு போகணும். ஏன்னா இதை கொண்டு போகிற பொறுத்து தான் நம்ம தலைமுறை நம்ம பாதுகாக்க முடியும். ஏன்னா நம்ம ஜெனரேஷனுக்கு உண்டான ஒரு இது. அதனால நம்ம எல்லாமே நம்ம பயன்படுத்திக்குவோம். அதே மாதிரி நான் கிரிட்டேரியா 2 நான் நிறைவு பண்ணியிருக்கேன். மாசம் 1 lakh நான் எபோவ் நான் வந்து வருமானத்தை ஈட்டிட்டு இருக்கேன். விரைவில் நான் கிரிட்டேரியா 3, அதே மாதிரி நான் என்னுடைய எய்ம் கோல் செட்டிங்கே வந்து லிமிட் கிரிட்டேரியா பண்ணணும் அப்படிங்கறது என்னுடைய ஆர்வம். அது வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அதை சொல்ல நம்ம வந்து அது கண்டிப்பா அது அந்த நம்ம நிறைவேற்றுறதுக்கு உண்டானது அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். அதனால நான் லிமிட் கிரிட்டேரியா பண்ணணும்னு ஆர்வமா இருக்கேன். அதனால அதை நான் விரைஞ்சு செய்ய போறேன். அதே மாதிரி நம்ம உறுப்பினர்கள் அனைவருமே லிமிட் கிரிட்டேரியா வரணும்னு நான் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் வேண்டுகோளும் வைக்கிறேன். அது நடக்கும்னு நான் நம்புறேன்.
ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நீங்க அதை கேட்டிருந்தீங்க, இது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு. அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த சீட் ஃபண்டிங் அப்படின்னா நாம ஒரு 2500 ரூபா இருந்தாவே நம்ம பண்ணிட முடியும். அது வந்து சீட் ஃபண்டிங்க்கு ஒரு $10, அதே மாதிரி $11 வந்து நம்ம கனெக்டட் வேலெட்ல வைக்கிறதுக்காகவும் நம்ம பிவிசி வைக்கிறதுக்காகவும் நம்ம அதை பண்ணணும். அதே மாதிரி $5 நிகரான நம்ம பிஎன்பியை வந்து அதுல வந்து பரிவர்த்தனைக்காக நம்ம அதுல உள்ள வைக்கணும். இதெல்லாம் மொத்தம் சேர்ந்து நம்ம 2500 ரூபா வந்து நம்ம உறுப்பினர்கிட்ட வாங்குறோம். அதுக்குண்டான ஒரு அசெட் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு 200 முதல் 215 பிவிசி மெட்டா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம அவங்களுக்கு வந்து ஹோல்டு பண்ணி கொடுக்குறோம். அது விலை ஏறிச்சுன்னா இது அளவு குறையும். அதனால இப்ப இருக்கிற இதுல நம்ம இவ்வளவு பண்ணி கொடுக்கறது அவங்களுக்கு மிகப்பெரிய அசட்டாவும் மாறப்போகுது. அதை நம்ம அவங்களுக்கு புரிய வச்சு இந்த கிரைட்டேரியா 1 அப்படிங்கிறத, இந்த சீட் ஃபண்டிங்கிறது இதை சொல்லிட்டு $100 நிகரா நம்ம உள்ள வந்து ஃபார்மிங் பண்ணணும், விவசாயம் டிஜிட்டல் விவசாயம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து 100 போட்டா $200 800 நாளுக்கு உள்ள வந்துரும் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். 100 × 0.25ன்னு போட்டோம்னா 800 நாளுக்குள்ள அவங்களுக்கு ரீச் ஆயிடுது. அப்போ அது வந்து 100க்கு 200 கிடைக்குது. இந்த மாதிரி இது வந்து 5000 பண்ணினாலும் அவங்களுக்கு $10,000 அந்த 800 நாளுக்கு உள்ளேயே அவங்களுக்கு கிடைச்சிருது. அப்படிங்கிறத நம்ம 0.25ல போட்டு கொடுத்தோம்னா அவங்க அழகா உள்ள வந்துருவாங்க. அவங்கவுங்க பொருளாதாரத்தை பொறுத்து $100 இருந்து அவங்க எவ்வளவு பண்றாங்களோ பண்ணலாம். அது உள்ள வந்த பின்னாடி வேணா நம்ம கிரைட்டேரியா 2க்கு நம்ம அவங்களுக்கு வந்து அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டு விரைந்து கையில் எடுப்பாங்க. நபர்களையும் கொண்டு வரதுக்கு உண்டான அடுத்த வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம வேலட்டை முன்ன ஓபன் பண்ணி அவங்க கிட்ட இந்த இதை காமிச்சு இந்த இதை தெளிவா நம்ம சொல்லிட்டோம்னா கண்டிப்பா வந்துருவாங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நம்ம ரொம்ப டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் பேச வேண்டியது இருக்கு. நாளைக்கு நான் பேசுறேங்க சார். இன்னும் ஒரு சில விஷயங்களா இருக்கு. ரொம்ப நன்றிங்க சார். நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நம்ம டீம் சார்பாகவும் பிரைட் டீம் சார்பாகவும் வாங்க பேசலாம்ங்கிற டீம் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்கள் சொல்லுங்க சார். நன்றிங்க சார். தேங்க்யூங்க சார். வாழ்த்துக்கள் நாகராஜன் சார். அருமை அருமை. உங்களுடைய வருமானத்தையும் ஷேர் பண்ணிருக்கீங்க. 2வது பிரசன்டேஷன் அழகா பண்றீங்க. சீடு பார்ட்னரை உருவாக்குவது எப்படி, அடுத்து ஒரு கிரைட்டீரியா 1 ரீச் பண்ணது எப்படிங்கிறத, அந்த 12,000 ரூபாய்க்கு உண்டான ப்ராஜெக்டை இவ்வளவு அழகா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சோ நான் சரியா பயிற்சி கொடுத்திருக்கிறேனாங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுதுங்க. உண்மையிலே மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. அருமை. சரிங்க சார். நீங்க சந்தோஷப்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி. இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் சார். ஒவ்வொரு பார்ட்னரும் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டீங்கன்னா உண்மையாலே சொல்றேன், மன மகிழ்ச்சி உலகத்துல எனக்கு வேற எதுவும் கிடையாது. சோ வாழ்த்துக்கள் நாகராஜன் சார். நன்றிங்க சார். நம்ம டீம் பெரிய லெவல்ல பூம் பண்ற அளவுக்கு நம்ம பண்ணிடலாங்க சார். தேங்க்யூங்க சார். கண்டிப்பா வாழ்த்துக்கள். நன்றி. உங்க ஒத்துழைப்பு எனக்கு நன்றி. அடுத்த பார்ட்னர்ஸ் விரைவாக வாருங்கள். உற்சாகமான இனிய காலை வணக்கம்.